அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவனுடைய பேச்சை கேட்டு திமுக மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கு. இன்றைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பிணை கிடைச்சு வெளியே வர வேண்டிய சூழல்ல நேற்று அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு. சென்னை கமிஷனர் அருண் அவர்களே போட்டிருக்காரு. இதனால இனி அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவருக்கு பெயில் கிடைக்க கூடாது, அவரை சிறையிலே வைக்கணும் அப்படிங்கிறது தான் விசிகாவினுடைய திட்டம், திருமாவளவனுடைய திட்டம். ஆனால் இது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த குண்டர் சட்டத்தை உடைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதனுடைய பின்னணி பற்றி இதில் விரிவாக பேசுவோம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான அந்த ஆணையை நேற்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய மனைவியிடம் நேரடியாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது அமைதிக்கு இவர் வெளியே இருந்தாருன்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வந்துடும், தமிழ்நாடு கலவர பூமியை மாறிடும், அதனால நாங்க இவரை சிறையில் வைக்கிறோம், குண்டர் சட்டத்தில் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு என்ன புரியலன்னா, குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற ஒண்ண இந்தியாவிலேயே தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் தான் மிக மிக தவறாக பயன்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது புள்ளி விவரம். கரெக்டாக சொல்லணும்னா 50 விழுக்காடு குண்டர் சட்டம் தமிழ்நாட்டில் தான் போடப்படுது. இந்தியா முழுக்க எத்தனை மாநிலங்கள் இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு அதிகமாக போடப்படுது. அப்படி போடப்படுறதுலையும் தவறுதலாக, அதாவது அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட வேண்டியதே கிடையாது, அவர் அதுக்கு தகுதியான நபரே கிடையாது, அவர் மீது அந்த அளவிற்கான குற்றப்பின்னல் இருக்காது. இருந்தாலும் தவறுதலாக குண்டர் சட்டம் போடுறதுலையும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அப்ப எந்த அளவிற்கு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு நம்ம பார்த்துப்போம். இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அரசியல் அழுத்தம் காரணமாக போடப்பட்டதுதான். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஏற்கனவே அவ்வளவு குற்றவியல் வழக்குகள் இருக்கு. அதாவது குண்டர் சட்டமே யாருக்காக அப்படின்னா, போதைப் பொருள் கடத்துறவங்க, கள்ளச்சாராயம் கடத்துறவங்க, பாலியல் வழக்குகளில் ஈடுபடுறவங்க, தொடர் குற்றம், அதுவுமே ஒரு தடவை பண்ணதுக்காக இல்லை, தொடர்ச்சியா அவர்கள் வெளியே இருந்தாங்கன்னா இது மாதிரியான குற்ற சம்பவங்களை ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அவர்களை தடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஆனா இங்க அப்படியா போடப்படுதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யூடியூபர்ஸ் மேல உங்க உட்காந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக யாராச்சும் பேசினாங்க அப்படின்னா அவங்க மேல, இல்ல ஆளுங்கட்சிக்கு ஒரு துடுப்பா இருக்கக்கூடிய கட்சிகள் போன்ற கட்சிகள் கூட பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்கள் பழி வாங்கக்கூடிய விதமா அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது. இதற்கு முன்னாடி குண்டர் சட்டம் வாங்கினது யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுக்கு சங்கர் மேல போட்டிருக்காங்க, சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேல போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள்லாம் குண்டர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது அரசியல் ரீதியில மாற்று கருத்துக்கள் இருக்கும், அதெல்லாம் வேற. குண்டர் சட்டம் போடுவதற்கு இவர்கள்லாம் தகுதியான நபர்கள் ஆனால் கிடையவே கிடையாது. இவர்கள் மேல குற்றவியல் வழக்குகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது இல்லையா. அவங்க ஒரு கருத்து பதிவு பண்ணியிருப்பாங்க, அந்த கருத்து சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது. அதற்கான சட்டம் என்ன, ஐடி ஆக்ட் தனியாவே இருக்கும். சோசியல் மீடியால இது மாதிரி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை நீங்க கைது பண்ணலாம், வழக்கு பதிவு பண்ணலாம். ஆனா குண்டர் சட்டம் போடுவாங்க. இப்ப அது மாதிரிதான் இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீதுமே இந்த கத்தி எடுத்து தாக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால நீங்க அவர் என்ன பண்ணலாம், நீங்க பொது வழியில ஒருத்தங்களை கத்தியால கிழிச்சிட்டாரு அப்படி வழக்கு போட்டா கூட பரவாயில்ல, அது தனி, அதான் கொலை முயற்சி வழக்கே போட்டிருக்காங்களே. ஆனா குண்டர் சட்டம் போடுவதற்கான தேவை என்ன அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வி. இதுல திருமாவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா குண்டர் சட்டம் அப்படிங்கிறது போட்ட உடனே அவர் ஒரு வருஷம் சிறையில் இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்மளே பார்த்துருப்போம், சாட்டை திருமுருகன் அவர்களும் குண்டர் சட்டத்தை உடச்சு தான் வெளியே வந்தார். சவுக்கு சங்கர் அவர்களும் இதே மாதிரி குண்டர் சட்டத்தை உடச்சு தான் வெளியே வந்தாங்க. எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அப்புறம் ஒரு சிறப்பு விசாரணை ஒன்று நடக்கும். ஒரு அமர்வு நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதினு 3 பேர் கொண்ட ஒரு விசாரணை நடக்கும். அதுல இந்த குண்டர் சட்டம் இவர் மீது போட்டது சரிதானா இல்லையா அப்படிங்கிறத விசாரணை பண்ணுவாங்க. அங்க வச்சு நிச்சயமா இது உடையும் அப்படின்னு நம்ம நம்பலாம். காரணம் என்னன்னா, இவர் ஒரு குண்டர் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க சொல்ற காரணங்கள் எதுவுமே அங்க நிக்க போறது இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்களும் இதற்கு தக்க ஆதாரத்தோட அங்கே பதிலடி கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கே பாத்தீங்கன்னா பிணை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது தான் அவரை வெளியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வெளியே வந்தாலும் சரி, இன்னும் சில நாட்கள் கழித்து வெளியே வந்தாலும் சரி, அவர் வெளியே வந்தா என்ன பண்ணணும்னு இருக்காரோ அதை கண்டிப்பா பண்ணதான் போறாருங்கிறத பிசிகே ஏன் புரியலன்னு தெரியல. இப்போ எதுக்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல உங்களுக்கு இவ்வளவு வன்மம், இவ்வளவு கோவம்னு கேட்கும்போது அவர்கள் தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஏர்போர்ட் மூர்த்தி அதுக்கு முன்னாடி பேசின வீடியோ எடுத்துட்டு வராங்க. பாரு, எங்க தலைவர் திருமா ஒருமையில பேசுறாரு, எங்க தலைவர் திருமா அவனே இவனேன்னு பேசுறாரு, இவரெல்லாம் எப்படி நாங்க வெளியே விட்டு வைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நியாயமான கருத்துனே வச்சுப்போமே, திருமா அவர்கள் ஒருமையில பேசக்கூடாதுன்னு வச்சுப்போமே. உங்கள் தலைவர் திருமாவின் கீழ் இருக்கக்கூடிய தளபதிகள்னு சொல்லப்படக்கூடிய சில நபர்கள் இருக்கீங்க இல்லையா, அவர்கள்லாம் ரொம்ப நியாயமா கண்ணியமா நாகரிகமா பேசுறீங்களா மற்ற கட்சி அரசியல் தலைவர்களை? உதாரணத்திற்கு ஒருத்தர் எடுத்துப்போம், வன்னியரசு. இவர் சீமான் அவர்களை அவன் இவன் சொல்றது, பொறுக்கின்னு சொல்றது, பாலியல் பொறுக்கி, என்னென்ன வார்த்தைகள் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து பொது வழியில் பேசக்கூடாதோ அத்தனையும் பேசுவார். இதை ஒரு பாமர நபர் பேசுறாரு. விசிகாவில் இருக்கக்கூடிய
ஒரு ஆதரவாளர் தொண்டர் பேசுறாரா நம்ம கண்டுக்கவே தேவையில்ல. இவர் ஒரு பொறுப்பாளர், அதுவும் மாநில பொறுப்பாளர். இவர் வந்து சீமான் மீது இது மாதிரி கருத்துக்களை வந்து பேசுறாருன்னா அது திருமாவர்களுக்கு தெரியாம இருக்குமா? திருமாவர்கள் கண்டுக்காம இருப்பாரான்னா அது அவங்களுக்கு வெளிச்சம். அப்போ கட்சி பொறுப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாம திருமா இருக்காரா நம்ம அடுத்து கேட்க வேண்டியிருக்கும். ஸோ இதை அவர் பேசுறாரு. அப்ப இதற்காக இவர் மீது குண்டாஸ் போட்டால் அது தகுமா? குண்டாசுங்கிற வழக்கு பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் பண்ற சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்புன்னு உடனே சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுமே திரும்ப ஒரு மேல பேசுறது சரியா தப்பானா நீங்க தப்புன்னு கூட சொல்லுங்க, அதை நம்ம ஏத்துக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அதற்கு நீங்க குண்டாஸ் போடுறது தான் உங்களுடைய அந்த ஒரு டாக்டிக்ஸ், அதுதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி நீங்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க அதிகாரத்தின் மூலமாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் போதும் அதையே பண்ணா நாம சரின்னு பேசினா சரியாகுமா? சரி ஆகாது. உதாரணத்துக்கு விசிகாவினருடைய கொடிக்கம்பத்தை வந்து வைக்க விட மாட்டேங்கிறீங்க, மற்ற எல்லா கட்சியினுடைய கொடிக்கம்பமும் வந்து நட்டுறாங்க, எங்க கொடிக்கம்பத்தும் நடவிட மாட்டேங்குன்னு சொல்லி திரும்பவே பல மேடைகளில் புலம்பி இருக்காரு. இத்தனைக்கும் திரும்ப திமுக கூட்டணியில் இருக்காரு. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து போலீஸ் மீது என்ன கோபம் வரும்னா, சங்கிகள் ஊடுருவிட்டார்கள், போலீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சனாதானத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள், அதனால எங்களுக்கு இது மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடக்குதுன்னு சொல்லி பேசுறீங்க இல்லையா? அப்ப இங்கெல்லாம் வந்து இந்த ஒடுக்குமுறை ஏவிட்டது யாரு? இந்த ஒடுக்குமுறைக்கு காரணம் வந்து நீங்க தானே. அப்போ வந்து ஒரு வலியவன் ஒரு எளியவனை வந்து ஒடுக்குமுறை பண்றதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னா நீங்களும் அதானே பண்றீங்க இப்போ. அப்போ உங்களை விட வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இயக்கம் சிறிது, விசிகாவை விட புரட்சி தமிழகம் கட்சி சிறிய கட்சி தான். அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கோம், அவருக்கு அப்படி யார் இருக்கா? அவருக்கு ஒரு பிரச்சனைனா சீமான் வருவாரு, இப்போ அடுத்து பாமக வந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து பொண்ணு பவர்ல இல்லையே, அவர்களுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லையே, நம்ம கிட்ட தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற திமிரு தானே. அப்போ இது அடிப்படையிலேயே தவறானது. அப்போ திருமாவர்கள் வந்து வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு நீங்க மாநாடு போடுறீங்க, பேசுறீங்க மேடைதோறும், ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இதுல வர இப்போ திருமாவர்கள் இங்கே இல்லை, லண்டன்ல இருக்கார், 4 நாள் சுற்றுப்பயணமா அங்கே போயிருக்காரு. ஸோ அப்படி வெளிநாட்டில் இருக்கும்போது எல்லாம் திட்டமிட்டபடி இங்கே நடக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா நிச்சயமா அவர்கிட்ட போயிட்டு ஒரு மைக்கை நீட்டி கேள்வி கூட கேட்க முடியாது. ஐயா திருமாவர்களே, இந்த மாதிரி விசிகாவினர் கொடுத்த புகார்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது பண்ணப்பட்டிருக்காரு, சரியா? குண்டர் சட்டம் அப்படிங்கிறது போடலாமா அப்படின்னு கேட்டா அவர் பதில் சொல்லணும்ல. இப்ப பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அவர் வந்து இப்ப ஃபாரின்ல இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இது மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்கு. இங்க ரொம்ப முக்கியமா திருமாவர்களை இதனால் வரைக்கும் ஆதரித்து வந்த பல பட்டியலின சமூக தலைவர்களும் இப்ப அவருக்கு எதிராக திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். சமூக வலைதளங்கள் நம்மளால தெளிவாக பார்க்கவே முடியுது. ஏன்னா பல பேர் வந்து இதுதான் உங்க வீரமா திருமாவர்களே, இதுதான் நீங்க இப்படி நம்ம சக பட்டியலின சமூக தலைவர் மீதே இப்படி நீங்க அடக்குமுறை ஏவி விடுறீங்களே, இது சரியா அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. இன்னொன்னு, வழக்கு பதிவு பண்ணது யாருமே தப்புன்னு சொல்லவே இல்லை. அவர் மீது வழக்கு பதிவு பண்ணது அப்படிங்கிறது சட்டப்படி நீங்க எடுத்த நடவடிக்கைன்னா அதை நம்ம முழுசா வரவேற்கிறோம். ஆனால் தாக்க வந்தவனையும் நீங்க விட்டுட்டு தாக்கப்பட்டவர் மேல மட்டுமே நீங்க வந்து வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணிட்டு அவர்கள் மேலே வழக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. அது ஒரு பெயரளவு டம்மியான வழக்கு. ஸோ இவர் மீது தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கிடைக்காத அளவுக்கு சிறையில் வைக்கிற அளவுக்கான ஸ்ட்ராங்கான செக்ஷனில் வழக்குகள் போட்டிருக்காங்க. அப்படி போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியை வந்து பேக்கப் பண்ணுறாங்க, அவரை வந்து வெளியெடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்படி நீங்கள் வந்து குண்டர் சட்டத்தில் வந்து போட்டு அடைக்கிறதுங்கிறதுலாம் எவ்வளோ ஒரு கொடுங்கோன்மைன்னு நம்ம வந்து இதில் பார்க்கணும். இது வந்து ஏர்போர்ட் மூர்த்தின்ற தனிநபருக்கு மட்டும் எதிரான விஷயமா பார்க்கவே கூடாது. நம்ம அவர் வந்து வாயில் சும்மா இருந்த என்ன, அவர் ஏன் இப்பெல்லாம் பேசுறாருன்னு கேட்குறவங்கலாம் அடிமுட்டாள்கள், அப்படி கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா இது நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும். நீங்க இந்த விஷயத்துல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பக்கம் நின்று இதுக்கெல்லாம் குண்டாஸ் போடக்கூடாது அப்படின்னு நம்ம பேசாம விட்டோம் அப்படின்னா இது நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கும். இப்ப இந்த வழக்கிலேயே அடுத்து வரக்கூடிய சிறப்பு விசாரணையில இவர் மீது போடப்பட்ட இந்த குண்டாசுங்கிறது செல்லாது, குண்டாசை உடச்சிட்டு அவர் வெளியே வருவார், அதில் மாற்றுக்கிறதுல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டு அவர்கள் அதிகப்படிய நாட்கள் சிறையில் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சிந்தனை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம அதிகார திமிரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை திமுக பண்றாங்க, அதிமுக பண்றாங்கன்னா நமக்கு பெரிய ஆச்சரியம் வந்து வராது. ஏன்னா அவர்கள் தொடர்ச்சியாக இது பண்ணுறதுனா நம்ம விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலுமே இதே மாதிரி குண்டர் சட்டம்லாம் போடப்பட்டிருக்கு. சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவு செய்தவர்கள் மீதே அதெல்லாம் தனி. பாரிசாலன் அவர்களே கூட இது மாதிரிலாம் கைது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் தனி. ஆனால் விசிகா போன்ற ஒரு கட்சி வந்து பண்ணுறாங்க, நாங்கள் வந்து அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் ஒரு மாற்றை உண்டாக்குவோம், 2016 மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி திமுக அதிமுக வேண்டாம், நாங்கள் தான் மாற்றுன்னு இருந்த ஒரு அணியிலிருந்து விசிகா இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, இப்படி அரசியல் களத்தில் பேசினவங்க இதெல்லாம் பண்றாங்கும் போதுதான் நமக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, அச்சமாவும் இருக்கு. இப்ப திரும்ப வேற நாளைக்கு நாங்க சிஎம் ஆக போறோம்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு இல்லையா. இப்ப நாளைக்கு ஒருவேளை திரும்ப முதலமைச்சர் ஆனால் இந்த அவல நிலை தொடருமா இல்லையா? காவல்துறை வந்து உங்களை திட்டமிட்டு அடக்குனா ஒடுக்குனா அது உங்களுக்கு வந்து சனாதானமா தெரியுது, சாதி ஆதிக்கமா தெரியுதுல்ல. அப்ப இதுக்கு பேர் என்ன? இது வந்து அதிகார திமிரு தானே. அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க பயன்படுத்தி தானே இப்படி பண்ணிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு நினைத்தால் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து ஏர்போர்ட் மூர்த்தி வெளியெடுக்க முடியும். ஆனா அவர்கள் பண்ண போறது இல்லை. ஏன் பண்ண போறது இல்லை? ஏன்னா விசிகா உங்க தோழமை கட்சி.
ஸோ இப்படி விசிகாவும் திமுகவும் திட்டமிட்டு பண்ண விஷயம் தான் இது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எந்த பக்கம் இருக்கிறாங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும். அவர்கள் எல்லாருமே இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க. இங்கே குண்டர் சட்டத்தில் வந்து கைது பண்ணி இது அவர்கள் யாரோட வாயை அடைச்ச சரித்திரமே இல்லை. ஏன்னா அவர்கள் குண்டர்கள் கிடையாது. நீங்கள் உண்மையான குண்டர்களை நீங்கள் வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிங்கன்னா அவர்கள் திருந்துவாங்க, சமூகத்தில் ஒரு அமைதி வரும், அதெல்லாம் வேற கதை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவர்கள் வந்து பொதுமக்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி எந்த சம்பவங்களும் ஈடுபடலை. சில தனிநபர்கள் சில கட்சியினருக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர்கள் நாளைக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இப்படி இருந்த ஏர்போர்ட் மூர்த்தி இப்படி ஆக்கி விட்டுருக்கீங்க. இவர் வந்து நாளைக்கு சிறையிலிருந்து வெளியே வரும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைவாரே தவிர நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி வாயை மூடிட்டு அமைதியா இருப்பாரு அப்படிலாம் வந்து கனவுலையும் காணாதீங்க. இன்னொன்னு, ஏற்கனவே பல வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கேன். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு திருமாவர்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஆதரவு மட்டும் கிடையாது. திருமாவர்கள் நான் வந்து பொதுவானவன், அனைத்து சமூகத்தினருக்கும் பாடுபடக்கூடியவன் அவரவரே சொல்லிக்கிட்டாலும் திருமாவர்களுடைய ஆதரவாளர்கள் நம்ம யாருன்னு பார்த்தோன்னா நம்ம அப்படி சுருக்கி பார்த்துடலாம். அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க. நபர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களெல்லாம் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த நபர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பட்டியலான சமூகமாக இருப்பாங்க. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு அப்படி கிடையாது. அவர் பறையர் பேரவை அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருந்தாலும் அவரை ஆதரிப்பவர்கள் அனைத்து சமூகத்தினுடைய இளைஞர்களாக மக்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சமூக வலைதளங்களில் நம்ம அது வெளிப்படையாகவே வந்து பார்க்க முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு சிறிய இயக்கமாக இருந்தவரை இந்த அளவிற்கு நீங்கள் நேரடியாக எதிர்க்கிறது மூலமாக அவரை வந்து நீங்கள் வளர்த்து தான் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் வெளியே வரும்போது இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய வரும். நன்றி.